மக்களவை தேர்தல் பரபரப்பு ஓய்ந்த நிலையில் இடைத்தேர்தல் பரபரப்பில் இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர்கள். தொகுதி உருவான 13 ஆண்டுகளில் 5வது முறையாக தங்களது சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய காத்திருக்கிறார்கள் அவர்கள். இந்த தொகுதியை பற்றி அறிந்து கொள்வோம். தென் மாவட்டங்களிலிருந்து பேருந்தில் சென்னை வருவோர் விக்கிரவாண்டி என்ற ஊரின் பெயரை கேட்காமல் கடந்துவிட முடியாது. இப்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஓங்கி ஒலிக்கிறது விக்கிரவாண்டியின் பெயர். இதற்கு காரணம் இடைத்தேர்தல். தொகுதியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தியின் மறைவினால் இடைத்தேர்தலை சந்திக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி. இந்த தொகுதியின் வரலாறு 1951 தொடங்குகிறது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த தென் ஆற்காடு மாவட்டமாக இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உதயமானது. 1957 தொகுதி மறுசீரமைப்பினால் விக்கிரவாண்டி தொகுதி மறைந்து வளவனூர் சட்டமன்ற தொகுதியாக உருவானது. 1967 வளவனூர் தொகுதி தனி தொகுதியாக மாறியது. 1977 நடந்த தொகுதி மறுசீரமைப்பில் வளவனூர் தனி தொகுதி மறைந்து கண்டமங்கலம் தனி தொகுதி உருவாகியது. இதன் பிறகு 2011 நிகழ்ந்த தொகுதி மறுசீரமைப்பில் கண்டமங்கலம் தனி தொகுதி மறைந்து மீண்டும் விக்கிரவாண்டி பொது தொகுதியாக மலர்ந்தது. இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி பேரூராட்சியும், விக்கிரவாண்டி ஒன்றியத்தின் 53 ஊராட்சிகளும், காணை ஊராட்சி ஒன்றியத்தின் 46 ஊராட்சிகளும், கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்தின் 8 ஊராட்சிகளும் உள்ளடங்கியுள்ளன. கடந்த மார்ச் 27 வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலின்படி விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தம் 2,34,173 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,15,749 நபர்கள் ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 1,18,399 நபர்கள், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 31 நபர்கள். 2011 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். இவர் திமுக வேட்பாளர் ராதாமணியை விட 14,897 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை அறுவடை செய்தார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர் ராதாமணி 63,757 வாக்குகளுடன் வெற்றியை ருசித்தார். இவர் அதிமுக வேட்பாளர் வேலுவை 6,912 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆன ராதாமணி உடல்நலக்குறைவால் மறைந்ததால் 2019 முதல் முறையாக இடைத்தேர்தலை சந்தித்தது விக்கிரவாண்டி தொகுதி. இதில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் திமுக சார்பில் களமிறங்கிய புகழேந்தியை விட 44,924 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றிக்கனியை பறித்தார். 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியை மீண்டும் கைப்பற்றியது திமுக. இடைத்தேர்தலில் வெற்றியை பறிகொடுத்த திமுகவின் புகழேந்தி 9,573 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டினார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி விழுப்புரம் மக்களவை தொகுதியில் உள்ளடங்கியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் 72,188 வாக்குகள் பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் 65,365 வாக்குகளுடன் 2ஆம் இடத்தையும், பாமக வேட்பாளர் முரளி சங்கர் 32,198 வாக்குகளுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்திருந்தனர். 8,352 வாக்குகளுடன் 4ஆம் இடத்தை பிடித்திருந்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியம்.